ஹாய் நண்பர்களே, நாம இப்போ ஈப்போல இருக்கோம். ஈப்போ பாடாங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கோம். டத்தாராங் ஈப்போ வந்து நம்ம ஈப்போல இருக்கிற சாப்பாடு எல்லாமே வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். ஃபுல் டே, காலை மதியம் இரவு 3 வேளையும் வந்து ஈப்போல உள்ள முக்கியமான சாப்பாடு கடைகளில் போய் நம்ம சாப்பிட போறோம். வாங்க போகலாம். ஈப்போல ஒரு மெயினான இடம் அப்படின்னா இந்த ஈப்போ பாடாங் சொல்லலாம். ஸோ பாருங்க, இது எவ்வளோ பெரிய கிரவுண்ட் அப்படின்ட்டு. ஸோ அங்கே நம்ம ஆப்போசிட்ல பார்க்குறோம் இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மஸ்ஜித். இது வந்து ஈப்போ பாடாங் பக்கத்துலேயே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஊர், ஒரு ரிட்டையர்மெண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓய்வெடுக்க ஒரு நல்ல நகரம் இந்த ஈப்போ சிட்டி. சுற்றி பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அதே போல் மக்களும் ரொம்ப அமைதியாக அன்பா சூப்பராக இருக்காங்க. ஓகே, வாங்க நம்ம சாப்பாடு ஆரம்பிப்போம். இப்போ லிட்டில் இந்தியா வந்திருக்கோம். இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்திருக்கிற கடை பேர் ரெஸ்டாரண்ட் ஸ்ரீ ஆனந்த பவன். வாங்க, இங்கே காலையில் போயிட்டு நல்லா வடை கோயிலாம் இருக்குது, சாப்பிட்லாம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறையா இருக்குது. அதே போல் இந்த மாதிரி கோய் நிறையா இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம தோசை சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டோம், ஆனால் வந்து 11 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க வடை மட்டும் சாப்பிடுவோம். சாம்பார் வடை, தயிர் வடை, மெது வடை, ஆனியன் போண்டா, மசாலா போண்டா, பருப்பு வடை, கறிப்பா, வெஜிடேரியன், ஸ்வீட் போண்டா, வெஜ் சமோசா, ஆனியன் சமோசா, கோழி, கொலக்கட்டை. இது ஓகே. காலையில் என்னென்ன இருக்குது சாப்பிட? காலைல பிரேக்ஃபாஸ்ட் தோசை, சப்பாத்தி, பூரி, ரொட்டி சனை, வேறு கறி தோசை இருக்குது, உப்புமா, பொங்கல், பீகுன், மசாலா பீகுன், கொய்த்தியா. பிரேக்ஃபாஸ்ட் நாஸ்திமா எல்லா ஐட்டமும் இருக்குது. காலையில் லஞ்சு 10:30 10:45 ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வாழையில சாப்பாடு இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 15 வகையான ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. குடல், தலைக்கறி, சிக்கன் எல்லாமே இருக்குங்க. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. மீன் கூட இருக்குது. இப்போ பொரிச்சதுலேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக மதியானம் சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா பிரியாணி கொடுக்குறாங்க. ஆஹா, வாசனை கமகமண்டு இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம். நீங்கள் வெஜ் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா தனியாக இதுவும் வந்து இருக்குது. தனியாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எடுங்க, நம்ம வடை போண்டா எல்லாம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் சுக்குமல்லி காப்பி. சூப்பர், சுக்குமல்லி சூப்பர், நல்லா இருக்குங்க. இங்கே உள்ள ஸ்பெஷல் சாப்பிடுவோம். இதான் வந்து சாம்பார் வடை. நல்லா சாம்பாரில் ஊறி சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க. இங்கே உள்ள ஸ்வீட் கேசரி. இது பேர் என்ன? அப்போ நம்ம புளூட் சூப்பரா இருக்குங்க. ஆஹா, அருமையா இருக்கு. கொலக்கட்டை. ஆஹா, சூப்பர். நம்ம தமிழ் சாப்பாடு தான் வேற லெவல். மோதகம், இதுக்கு பேரு மோதகம். இது வந்து கொலக்கட்டைன்னு பேர் சொல்லலாம். அருமையா இருக்குங்க. பலகாரம் எல்லாமே சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு போண்டா. பூரி இல்லை, உள்ளுக்குள்ள உருளைக்கிழங்கு இருக்கு. உருளைக்கிழங்கு போண்டா. ஆஹா, சூப்பருங்க. இது கறிப்பாப். சாப்பிடுங்க. அருமை. இது போண்டா பாருங்க எப்படி இருக்குங்க. ஊர்ல டீ கடையில் காலையில் போடுவாங்க இந்த போண்டா. சூப்பராக இருக்கும். எவ்வளோ பில்லு மொத்தம்? 28 சொன்னேன். 20 வெள்ளி 80 காசு. ஓகே தம்பி, ரொம்ப நன்றி. ஃபுட்லாம் எப்படின்னா இருந்துச்சு? சூப்பராக இருக்குது தம்பி. எல்லாமே அருமையாக இருக்குது. காலை உணவும் இருக்குது, மதியான உணவும் இருக்குது. எல்லாம் வந்து சாப்பிடுங்க. எல்லாம் சாப்பாடுனா இன்னும் அருமையாக இருந்திருக்கும். எல்லாம் சாப்பிட்டு போயிருந்தீங்கன்னா. ஆமாம், மத்தியானம் ஒன்றும் ஆகலை. அது 1 மணிக்கு மேலே ஒரு நாள் வந்து சாப்பிடுவோம். கண்டிப்பாக இருக்குண்ணா. தேங்க்யூண்ணே. ஸ்ரீ ஆனந்த பவனில் காலை உணவு நம்ம சாப்பிட்டோம். சாப்பாடு சூப்பராக இருந்தது. இங்கே வந்து சாப்பிட்டவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ காலை உணவு முடிந்தது. அடுத்து வந்து நம்ம மதியானம் பர்கர் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். லிட்டில் இந்தியா பாருங்க, ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ எடுத்துருப்போம் இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி காமிச்சு. இப்போ நல்லா மலை மேகமாக நல்லா ஜில்னஸாக செம்மையாக இருக்குது. இது வந்து செல்லப்பா டீ கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அது வந்து 3 மணிக்கு மேலே தான் ஓப்பன் மத்தியானம். ஸோ அதனால் வந்து நம்ம அது ஈவினிங் வந்து நம்ம டீ குடிக்கலாம் செல்லப்பா டீ கடையில். அடுத்து நம்ம ஈப்போவில் வந்து பார்த்திங்கன்னா கென்னிங் 2 அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பர்கர் சாப்பிட போகிறோம். இந்த லொக்கேஷனில் இந்த வுட் ஃபயர் அப்படிங்கிற இந்த கடையில் போயிட்டு நம்ம பர்கர் சாப்பிட போகிறோம். திங்கக்கிழமை வந்து லீவு மக்களே. மற்ற எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை இருக்கும். ஃப்ரைடே வந்து 3 மணிலேருந்து 11 மணி வரை. பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பட்டி
இந்த பர்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து 28 வெள்ளி 90 காசு. குடிக்கிறதுக்கு மைலோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து 6 வெள்ளி 90 காசு. ஓகே நண்பர்களே, நம்ம ஆர்டர் பண்ண பர்கர் வந்துருச்சு. இது பாருங்கள், உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா பெருசாக வச்சுருக்காங்க பாருங்கள். 2 சிக்கன் வச்சுருக்காங்க. நல்லா பெரிய இருக்கிறதுலே பெரிய பர்கர் கொடுங்கன்னு கேட்டேன். இந்த பர்கர் வாங்கிக்கங்க, நல்லா பெருசாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த பர்கர் வாங்கியாச்சு. சாப்பிடுவோமா? ஒரு புட்டிங் வாங்க. இது வந்து மைலோ ஐஸ். நல்லா இருக்கு. வெளியில் எடுத்துருவோம். ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிடுவோமா? வாய் பத்தாது. உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் இருக்கு, 1000 ஐலண்ட் சோஸ், மயோனஸ் இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டு. இந்த சிக்கன் வந்து நல்லா கிரிப்ஸியாக இருக்கா, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்கு பாருங்க. உள்ள சூப்பராக இருக்குங்க. இந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது அருமையாக இருக்கும் சுவை. மும்பையிலே பர்கர் சாப்பிட்டாச்சு. பர்கர் ஒரு ஆசையாக இருந்தது, அதனால் சாப்பிட்டோம். ஆனால் ரொம்ப சாப்பிட முடியல, பாதி வச்சாச்சு. அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஓகே தான், டேஸ்ட் ஓகே, ஒரு நார்மலாக இருக்குது. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. இப்போ என்ன செய்கிறோம்னா, இங்கே உள்ள ஒரு மாலில் போயிட்டு நம்ம படம் பார்க்க போகிறோம். புஷ்பா படம் வந்து பார்க்க போகிறோம். புஷ்பா 2 பார்க்க போகலாம். இப்போ நாம் வந்து ஈப்போ பேரடை அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் மாலுக்கு வந்திருக்கோம். இங்கே மேலே வந்து புஷ்பா 2 ஓடுது. டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாலுக்குள்ளே வந்தாச்சு. மேலே டாப்பில் போகணும் தேட்டருக்கு. கோல்டன் ஸ்க்ரீன் சினிமா, வாங்க போகலாம். லெவல் 5ல் வந்து இந்த தேட்டர் இருக்குது. உண்மையிலே டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் 15 வெள்ளி. தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 11. படம் முடிஞ்சு மக்களே, வெளியில் போயிட்டு இருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ். போய் தேட்டர் உள்ள நுழைஞ்சோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம படம் பார்த்துட்டு இப்போ லிட்டில் இந்தியா வந்தாச்சு. இப்போது இருக்கிற லிட்டில் இந்தியா. இங்கே வந்து இப்போ டீ குடிக்க போகிறோம். செல்லப்பா டீ கடையில். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நைட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பம், சுட சுட ஆப்பம் ரெடி ஆகிட்டு இருக்கு. செல்லப்பா டீ கடை வந்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இங்கே சாப்பாடு இருக்குது. மதியானம் 3 மணிக்கு ஓப்பன், நைட்டு 11 மணி வரை கடை இருக்குது. பாருங்கள், ஆப்பம் இருக்குது, பானிபூரி இருக்குது, டீ, ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது. அழகாக சூப்பராக நின்று நீங்கள் சாப்பிட்லாம். இந்த கடையோட ஸ்டைலில் பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் உள்ள எல்லா அடையாளமும் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நின்றுக்கிட்டே டீ குடிச்சிட்டு போகலாம். உட்காந்துலாம் சாப்பிட முடியாது, நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி. இங்கே இருக்கும் பச்சி போண்டா வடை எல்லாம் இருக்குது. ஈவினிங் வந்து நீங்கள் ஒரு 5 மணி போல் வந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா இருக்கும். இப்போ நம்ம வந்திருக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி ஆயிடுச்சு இப்போ டைம். நைட்டு வந்தீங்கன்னா இட்லி, தோசை எல்லாமே இருக்குது. இப்போ லிட்டில் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான கடை. கடையில் கூட்டம் பார்த்தீங்களா, மக்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு கடை. மும்பையிலே நம்ம செல்லப்பா கடையில் ஊத்தாப்பம், அப்புறம் வடை, இந்த பாருங்க பஜ்ஜி. ஊத்தாப்புக்கு இது என்னதுன்னு, குருமாவா? குருமா, தேங்காய் பால், அப்புறம் டீ. ஓகே மக்களே, வாங்க செல்லப்பா டீ குடிப்போம். வாவ், சூப்பருங்க. அப்படியே அழகா ஊரில் குடித்த மாதிரியே இருக்குது டீ. நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து ஊரில் இருந்தால் வருதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால தான் மக்கள் இங்கே வந்து விரும்பி வந்து குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல கூட்டம். நிறைய பேர் சொன்னாங்க இங்கே போய் டீ குடிங்கன்னு. இப்போ தான் தெரியுது டேஸ்ட் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குங்க. வேற லெவல். வாங்க அடுத்த ஆப்பம் சாப்பிடுவோம். நல்லா தேங்காய் பால் ஆப்பம், சூப்பர். இங்கே நைட்டு வந்தீங்கன்னா பரோட்டா, கொத்து பரோட்டா, தோசை எல்லாம் இருக்குங்க. ஆஹா, அருமையாக இருக்கு. கீழே எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க டிஃபன் எல்லாமே. வந்து பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. வாவ், ஓஹோ, சட்னி சூப்பர், செம்ம டேஸ்ட். நான் கூட சும்மா சாதாரணமாக இருக்குன்னு நினச்சேன். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இப்போதான் தெரியுது நல்ல டேஸ்டா. அடுத்து உளுந்த வடை, அருமை. பந்தாப். இது வந்து மிளகா பச்சி. மிளகா பச்சி எப்படின்னு பார்ப்போம்.
பச்சி மசாலாலாம் சூப்பராக இருக்குது. சட்னி வேற லெவலு. தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. சூப்பராக இருந்ததுங்க எல்லாமே. இது வந்து ஒரு மினி டிஃபன் கடை, அருமையாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாம் வந்தால் சாப்பிடுங்க. இது வரைக்கும் சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள், தோழிகள். பாய். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ஈப்போ வந்து நல்லா அழகாக சுற்றிட்டு படமும் பார்த்துட்டு அப்படியே டீ வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ இங்கேருந்து கேஎலுக்கு கிளம்புறோம். அப்புறம் வந்து அந்த புஷ்பா 2 படம் பார்த்தேன். அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மோசமான படங்கள்லாம் தயவுசெய்து எடுக்காதீங்க. ஒரு கடத்தல் மன்னன் வந்து ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே முடிவு பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ரொம்ப தப்பான விஷயம். அது மட்டும் இல்லை, அங்கே ராமேஸ்வரம் பாம்பனில் வந்து அங்கே உள்ள மீனவர்கள்லாம் கடத்தலுக்கு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்ல விஷயமா படமாக எடுங்க. இந்த படம் ரொம்ப தப்பாக இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈப்போ ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஊர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய தமிழர்கள் இருக்காங்க. நான் இப்போ வந்து ஷார்ட்டாக வந்து நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். அதான் ட்ராவல் பண்ணுறேன். என்னால் வந்து உண்மையிலே முடியல, நிறைய விஷயங்கள் எடுக்க முடியல. ஆனால் இங்கே நிறையா இருக்குது, சுற்றி நிறையா ஊர்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரிக்கு மார்ச்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா ஃபுல்லாக சுற்றி நிறையா வீடியோ எடுக்க போகிறோம். அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக நிறையா வீடியோ எடுப்போம். இப்போலாம் இன்னும் நிறையா எடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வந்து அடுத்த வருடம் சந்திப்போம். இன்னும் ஒரு வாரத்தில் துபாய்க்கு போகிறோம். போயிட்டு வந்து அப்புறம் அடுத்து வந்து கண்டிப்பாக டீட்டெயிலாக எடுப்போம். அடுத்து கேஎல்ல சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.